ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோ எதை பற்றினா அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி தான். சேவ் அக்ரிகல்ச்சர் லேண்டு நம்ம ஏன் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து சேவ் பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதில் நான் என்ன பார்த்தேன்னா பைபாஸ் ரோடு இருக்குல்ல, பைபாஸ் ரோடு சைடு ஃபுல்லாமே வந்து விவசாய நிலம் தான், சைடு ரெண்டு பக்கத்துமே. ஆனால் அதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை, இப்போ வந்து அவங்க ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்றப்ப மேலும் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுது. அதனால வந்து அதையும் அக்கோவி தான் பண்ணுறாங்க. இது வந்து இவங்க பிளானிங் பண்ணுறதே ஃபஸ்ட்டு இவங்க பிளானிங் பண்ணுறதே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இல்லாமல் வேறு எங்கிட்டாவது அந்த ரோட்ஸோட ஐடியாக்ஸில் வந்து பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க அப்படி பிளான் பண்ணாமல் பிளானிங்கே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு அழிச்சு தான் ரோடு போடுற மாதிரி அந்த ஐடியாக்களே கொண்டு வராங்க. இது வந்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறாங்க. இதனால இன்னும் நிறைய சிக்கல் என்ன வருதுன்னா, இங்கே வந்து கடைகள் வந்து கட்டுறாங்க, அந்த லேண்ட்ஸ் வந்து வித்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து அந்த பைபாஸ் வரனால லேண்ட்ஸோட ரேட் வந்து கூடுது, அதனால அதை வித்துட்டு போயிடுறாங்க. வித்துட்டு போகிறனால வெளியிலேருந்து வந்து அந்த லேண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து அவங்க கடை கட்டுறாங்க. அது வந்து அந்த ரோடு உயரத்துக்கு வந்து மண்ணை கொட்டி, அந்த குப்பை அந்த மாதிரி மண்ணுகளை வந்து கொட்டி கலெக்ட் பண்ணி கொட்டி அந்த ரோட்ஸில் வந்து அந்த கடையில் வந்து போடுறாங்க. இதனால வந்து அடுத்தடுத்து உள்ள இரு இடங்களையுமே வந்து சேல்ஸ் தான் பண்ணுறாங்க, வீடு கட்டிடுறாங்க. அப்படின்றப்ப அது ஃபுல்லாகவே வந்து அழிச்சிடுறாங்க. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து பாதுகாக்காமல் விடுறதுனால அது ஃபுல்லாகவே வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக அழிச்சிடலாம். நம்ம திரும்ப நம்ம வந்து அதை உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம எதுனாலுமே கார்பரேட்டை தான் நம்ம போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது வாங்கினா கூட கார்பரேட் அவங்க கொடுக்குறது தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. இப்போ வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாய நிலங்களை மட்டுமே பாதிக்குதான்னு கேட்டால் அதை மட்டுமே இல்லை, வேற என்னத்தை பாதிக்குது நான் சொல்கிறேன். வேற என்னன்னா மரங்களையும் பாதிக்குது. இப்போ ரோடு ஓரங்களில் வந்து அவங்க வந்து ரோடு போடும்போது மரங்கள் வைக்கிறாங்க. அது எப்படி ஒரு 20-30 வருஷம் நல்லா வளர்ந்து பெருசாகிடுது. அதுக்கப்புறம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ட்டு அந்த மரங்களை அப்புறம் அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோட்ல டிராவல் பண்ணும்போது ஃபுல்லாகவே வெயிலாக இருக்கு, நம்ம எங்கேயுமே நிற்க கூட முடியல, நிழலே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிளானிங்கே இல்லாமல் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாமே ஒரு காரணம். இப்போ நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணி பைபாஸ் அந்த லைன்லாம் போகும்போது பார்ப்பீங்க, ரெண்டு பக்கத்துமே விவசாய நிலங்கள் இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ எப்படி இருக்கோ இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அது எதுவுமே இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே சைடு போனால் கடைகள் வந்துடும், வீடுகளை கட்டிடுவாங்க. இந்த ரோடு ஒன்று வரதுனால டெவலப்மெண்ட் நம்ம நினைக்கிறோம், அது டெவலப்மெண்ட்டே கிடையாது. உண்மை அதுதான். ஏன்னா வந்து அந்த ரோடு வரதுனால அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபுல்லாமே அழியுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த விவசாயிங்க இவங்க புறமே அந்த இடத்த வித்துட்டு போயிடுறாங்க. அது புறமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிடுது, வீடாக கட்டிடுறாங்க, இல்லைன்னா கடைகளை கட்டிடுறாங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு ஸ்கீம் வரனால ஃபுல்லாகவே அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் ஏரியாவே ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்படுது. இதுதான் உண்மை. இது போக போக அப்படியே என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். ஏன்னா இங்க வந்து கிணறு இருக்கும், அது சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த இதுல இருக்கும். அது எல்லாமே அடைஞ்சிடும், கிணறுலாம் மூடிடுவாங்க. அப்படின்றப்ப நேச்சுரல் ரிசோர்ஸே இருக்காது. அதுதான் உண்மை. இந்த ரோடு வந்து போறவங்க வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வேற பக்கத்து அந்த பிளானிங்கை மாத்தினா இது வந்து பாதிக்கப்படாமலும் இருக்கும். நம்ம அதை பாதுகாக்கலாம். கார்பரேட்டை போய் நம்ம நிற்கவும் தேவையில்லை. இது வந்து யாருக்கு ஒரு பிளஸ்னா, கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பிளஸ். இது போக போக வந்து கார்பரேட்டுக்கு வந்து தான் இதாகும். அதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யாரும் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். ஒரு மாதிரியா பேசுறீங்க. அதனால வந்து என்ன சொல்றேன்னா,